அவங்க 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்தது வாழ்க்கையில் வாய்ப்புகள் என்பது எப்போமாவது தான் வரும். அப்படி அந்த வாய்ப்பை கிடைக்கிறதுக்கு ஒரு அதை சரியாக பயன்படுத்தி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சகோதரர் வேலவன் சார் அண்டு நம்ம சிஸ்டர் ஜமுனா அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு இது பண்ணி எங்களையும் ஆட்டோ ஏற்பாடு பண்ணி எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ரொம்ப அருமையாக உண்மையிலே ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறப்போ அதில் இதயம் சார்ந்த, அதாவது அன்பான சகோதர சகோதரிகள் இதை மாதிரி உறவுகளில் கூட இந்த அளவுக்கு ஒரு இடையற்ற ஒரு பாசம் மிகுந்த ஒரு இது கிடைக்காது. ஆனால் அந்த ஹார்ட்ஃபுல்னஸில் இந்த மாதிரி ஒரு சகோதர சகோதரிகள் கிடைத்ததற்கு கடவுளுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இப்படி ஒரு அருமையான சகோதரரை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி நாம் எவ்வாறு ஒவ்வொரு வகையிலையும் நம்மளுடைய உடலை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய உணவு மூலமாக எளிய வகையில் நாம் எப்படி மேம்படுத்தி கொள்ளலாம், எப்படி இருக்கின்ற இதை நம்ம சீர் செய்து கொள்ளலாம், அடுத்து நம்மளுடைய உற்றார் உறவினருக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு முதற்கண்டும் பல நல்ல அரிய கருத்துக்களை அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்பவே இது எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஈடு இணையற்ற ஒரு இது நம்மளுக்கு ஒரு அறிவுரைகள் நம்மளுக்கு கிடைக்காது. அவ்வளோ ஒரு அருமையானது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்காம ரொம்ப எங்கெங்கெல்லாமோ அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு எளிய மருத்துவம் அந்த உணவு மூலமாக எப்படி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையுமே இருக்க மூட்டு வலி இப்படி நிறைய எல்லா இதுலேயுமே ஐயா அதாவது கால நேரம் இன்னும் 2 மணி ஆகுது. அவ்வளவு நேரம் ஆனாலும் கூட ஒரு பசி என்ற ஒரு உணர்வு இல்லாமல் எல்லாரையும் ஒரு ஆசையோடு ஒரு காத்திருந்து இன்னும் சொல்லுவார்களா என்ற ஏக்கத்தோடு நம்மளை காத்திருந்து நம்மளை இன்னும் சொல்ல வச்ச ஐயாவுக்கு மிக்க நன்றி. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.